ஐபிஎல் கிரிக்கெட்டில் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் 262 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டி பஞ்சாப் கிங்ஸ் அணி சாதனை படைத்துள்ளது. முந்தைய சீசன்களில் இல்லாத வகையில் 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஒவ்வொரு அணிகளும் ரன்மழை பொழிகின்றன. கொல்கத்தாவில் நேற்று நடந்த போட்டியும் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. கொல்கத்தா அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய சுனில் நரேன், பில் சால்ட் ஆரம்ப முதலை அதிரடி காட்டினர். நரேன் 23 பந்துகளிலும் சால்ட் 25 பந்துகளிலும் அரை சதம் விளாசினர். கொல்கத்தா அணி முதல் விக்கெட்டிற்கு 138 ரன்கள் சேர்த்தது. 32 பந்துகளில் 4 சிக்சர் 9 பவுண்டரிகளுடன் சுனில் நரேன் 71 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதேபோல் பில் சால்ட் 37 பந்துகளில் 6 சிக்சர் 6 பவுண்டரிகள் என 75 ரன்கள் விளாசி விக்கெட்டை பறிகொடுத்தார். 20 ஓவர்களில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 261 ரன்கள் குவித்தது. இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி தொடக்க முதலை கொல்கத்தா அணி வீரர்களின் பந்துவீச்சை பதம் பார்த்தது. இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய பிரப் சிம்ரன் சிங் 18 பந்துகளில் அரை சதத்தை எட்டினார். அதிரடியை தொடர்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் 54 ரன்களில் அவுட் ஆனார். மறுமுனையில் ஜானி ஃபேர்ஸ்டோ ருத்திரதாண்டவம் ஆடி கொல்கத்தா அணிக்கு குடைச்சலை ஏற்படுத்தினார். ரைலி ரூசோ 26 ரன்களில் ஏமாற்றம் அடைத்த போதிலும் அதன் பின்னர் வந்த ஷஷாங்க் சிங் ஃபேர்ஸ்டோவுடன் இணைந்து ரன்வேட்டையில் ஈடுபட்டார். தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஃபேர்ஸ்டோ 45 பந்துகளில் சதத்தை ஈட்டினார். ஷஷாங்க் சிங்கும் சிக்சர்களாக பறக்கவிட்டு அரை சதம் விளாசினார். ஃபேர்ஸ்டோ, ஷஷாங்க் சிங் இருவரும் ருத்திரதாண்டவம் ஆடியதால் 8 பந்துகள் மீதமிருந்த நிலையிலேயே இலக்கை எட்டியது பஞ்சாப் கிங்ஸ். ஃபேர்ஸ்டோ 48 பந்துகளில் 108 ரன்களுடனும் ஷஷாங்க் 28 பந்துகளில் 68 ரன்களும் எடுத்து இறுதி வரை களத்தில் இருந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச இலக்கை எட்டிய அணி எனும் சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் அணி படைத்துள்ளது. இதற்கு முன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2020ஆம் ஆண்டில் பஞ்சாப் அணிக்கு எதிராக 224 ரன்களை எட்டி வெற்றி பெற்றதே சாதனையாக இருந்தது. பஞ்சாப் அணி 7வது முறையாக 200 ரன்களுக்கு மேல் உள்ள இலக்கை வெற்றிகரமாக எட்டியுள்ளது. மேலும் நேற்றைய போட்டியில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் சேர்த்து 42 சிக்சர்கள் அடித்தன. ஒரு போட்டியில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்சர்கள் இதுவாகும். முன்னதாக ஐதராபாத் மும்பை போட்டியில் 38 சிக்சர்கள் அடிக்கப்பட்டது சாதனையாக இருந்தது. நேற்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மட்டும் 24 சிக்சர்கள் விளாசியது. ஒரு ஆட்டத்தில் அதிக சிக்சர்கள் விளாசிய அணி என்ற சிறப்பை பஞ்சாப் கிங்ஸ் பெற்றுள்ளது. நடப்பு தொடரில் 9 போட்டிகளில் விளையாடியுள்ள பஞ்சாப் அணி 3 வெற்றிகளுடன் புள்ளிகள் பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. கொல்கத்தா அணி 10 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் தொடர்கிறது.